பண்ணியா? ஐயா ஒண்ணு பண்ணி யாரா பண்ணியா? ஐயா கை வாட்டணும் அப்படி வாட்ட. ஏய் ஒரு ஊர்ல ஒரு பண்ணி. பண்ணி. அந்த பண்ணி நான் பண்ணி 10 குட்டி போட்டுச்சு. சபாஷ். எத்தனை குட்டி? 10 குட்டி. அந்த 10 குட்டில ஏய் 9 யார் போடு? ஏங்க யாரா ஐயா ஐயா 9 சொல்லுங்க ஐயா. 9 குட்டி செத்து போச்சு. ஏய் 10 குட்டில ஏய் இருப்பது ஒரு குட்டி. ஒரு குட்டி. அந்த ஒரு 9 குட்டி பால ஒரு குட்டி குச்சினா எப்படி கொழு கொழு அது போல ஒண்ணு தூக்குற. சிரிக்காத. ஏய் நீ சிரிச்சா நீ சில்லுன்னு எங்க சில்லுங்க? அங்க சில்லுங்க. வணக்கம். ஏய் ஏய் எங்கடா சில்லுங்க? என்னங்க இங்க சில்லுங்க. பயம் பயம் ஒரு பயம். ஏய் எனக்கு முன்னதாக வரக்கூடிய நீ ஏன்டா கடக்காம? ஏய் கேக்குறீங்க. ஏய் நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. நீ கேக்குறீங்க பொறுத்துக்கிறீங்க. ஆமா. நான் சொல்றதுக்கு பொறுத்துக்கிறேன். அதுல பாருங்க. சொல்ல போற கதையை நான் சொல்லு. நான் சொல்லாம போறேன். நான் சொல்லு. அப்ப சொல்றேன். ஏய் நீ என்ன கேட்டீங்க? ஏன்டா காமராமன் கேட்டா? நல்ல கேள்விதான். நல்ல கேள்விதான்டா. நல்ல கேள்விதான். நல்ல கேள்விதான். ஐயா அதை பாருங்க. சொல்ல போற கதையில சபாஷ். ஐயா ஒரு ஊர்ல ஏய் ஆண் என்ன பெண்ணடி. ஏய் சைலன்ஸ் போடுப்பா. சைலன்ஸ் சைலன்ஸ். நான் சைலன்ஸ் அண்ணா. ஏய் புரா சொல். சைலன்ஸ் நான். சபாஷ். ஏய் புடுப்பா. அவன் அப்படிதான் போடுவான் விடு. ஏன்னா அவங்க ஊருக்கு வந்துக்கிறோமே அவங்க எதை சொன்னாலும் நம்ம கேட்டு தான் போகணும். அவங்க 10 மாசம் நம்ம 10 மாசம் குறை மாசம் அதுக்குதான் விடு. அவர் கேட்டார் அப்ப ஏய் விடுப்பா விடுப்பா. ஏய் ஐயா ஒரு ஊர்ல ஒரு ஆணி பெண்ணி இருந்ததுங்க. ஏய் ஆணி பெண்ணி ஆணை ஒன்று பெண்ணை ஒன்று. பெண்ணி ஒண்ணு. ஏய் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க. அப்படி இருக்க நேரத்துல இந்த பெண்ணி என்ன பண்ணுது? ஆணி பெண்ணை விட்டுட்டு பூஜை வச்சுக்குதுங்க. டேய் டேய் ஆமாங்க மனுஷன் தான் பூச்சா வச்சிரான்னு பார்த்தா எலி கூட பூச்சா வச்சிங்க. வச்சுக்குது மகாராஜா. அப்படியா? அவங்க பெண்ணை தூங்க வச்சுட்டு ஏய் இரவு 12 மணிக்கு 12 மணிக்கு கிளம்பி அது மாதிரி ஓடுது. ஓடுது. போய் பார்த்தா ஏய் 12 மணிக்கு ஏய் பூஜா விட்டு பேசிக்குது. ஆணி ஏய் பெண்ணி பாக்குது. ஏய் என்ன நம்ம வீட்டுக்காரர் காணோம். காணா. ஒரு நாள் பார்த்து 2 நாள் பார்த்து 3 நாள் பார்த்து ஏய் தொடர்ந்து பார்த்தா ஏய் இந்த மானு போயிட்டே இருக்குது. போயிடுது. பொண்களுக்கு சந்தேகம் வந்து பெண்களுக்கு ஏய் அப்படியே கிடுகிட்டு என்ன படிச்சு தூங்குற மேல தூங்குச்சு. சரி எங்கதான் போகுதுன்னு அவன் வீட்டுக்காரருக்கு பின்னாடியே போச்சு. பின்னாடி போனா பூஜைகிட்ட போய் எலிகிட்ட பேசிக்குது. பெண்கள் அரிசியை கூட கடை கொடுப்பாங்க. ஆமா ஆம்படியான கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. எலி கோந்துட்டு நம்மள விட்டுட்டு இதாவிட இருக்குது. அது என்னமே நீ எலி கடை அப்படி சொன்ன போட்டு ஏழு இழுத்து போட்டு பட்டாறு பலர் அடிச்சு திடீர்னு ஏஞ்சி பார்த்தா இதெல்லாம் கனவு. கனவு